ஃபஸ்ட்டு இங்கே வந்து வரவேற்க வந்து அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். நல்ல இது 57th மிஸ்டர் ஏஷியா தாய்லாண்டில் நடந்தது. பேங்காக்கில் நடந்தது. அதில் வந்து மொத்தம் இந்தியாவிலேருந்து மொத்தம் 64 பேர் கலந்துட்டாங்க. அதில் 52 பேர் மென்ஸ், 12 பேர் உமன் கலந்துட்டாங்க. அதில் மொத்தம் 25 மெடல் நமக்கு இந்தியாவுக்கு. அதில் 5 கோல்டு, 16 சில்வர், 6 பிரான்ஸ் மெடல் இந்தியாவுக்கு டோட்டலாக. 4th 5th வின் பண்ணவங்களும் ஒரு 12 பேர் இருக்காங்க. பட் மெடல் மட்டுமே மொத்தம் 25, 64 பேரில் 25 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. பெரிய சந்தோஷ விஷயம். அது இல்லாமல் டீம் சாம்பியன்ஷிப்பில் பேங்காக் ஃபஸ்ட்டு வந்தது, தாய்லாந்து ஃபஸ்ட்டு, இந்தியா செகண்டு. அவங்க 675 பாயிண்ட்டு, நம்ம 615 பாயிண்ட், 55 பாயிண்டில் தான் நம்ம டீம் சாம்பியன்ஷிப் மிஸ் பண்ணிட்டோம். தேர்டு வந்து மலேசியா வந்தாங்க. அது இல்லாமல் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து மொத்தம் 13 பேர் இங்கேருந்து போனோம். 13 பேரில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வந்து சரவணன் மணி 90 kgயில். உமன் பாடி பில்டிங்கில் வந்து ஷனாஸ் பேகம் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலேருந்து இன்டர்நேஷ்னல் போய் மெடல் வின் பண்ணுறதுல ஷனாஸ் பேகம் ஃபஸ்ட்டு. அதே போல் ஃபிட்னஸ் ஃபிசிக்குன்னு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து வின் பண்ணது வந்து ரஞ்சித் குமார் ஃபிட்னஸ் ஃபிசிக்கில் 2. அவர் அக்ஷய் வந்து கேரளா, அவர் வந்து அத்லெட்டிக் ஃபிசிக்கில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு. அக்ஷில் வந்து 4th பிளேஸ் வந்திருக்காரு 85 kgயில். நம்ம பவன்குமார் வந்து ஆந்திரா, இவர் வந்து +100 kgயில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. ஜெயராமண்ணன் வந்து மாஸ்டர்ஸ் 60 kgயில் 60 இயர்ஸ் மேலே சில்வர் மெடல் வின் பண்ணார். விஜய் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கா போல் 60 கிலோவில் 5th பொசிஷன். சாஜி அவர் வந்து ஆக்சுவலாக அவங்க கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தாசில்தாராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து 4th பிளேஸ் பண்ணியிருக்காரு மாஸ்டர்ஸில். பாலகிருஷ்ணன் மோகன்தாஸ் அவரும் வந்து சேம் 50 to 60ல் 5th பொசிஷன் வந்திருக்காங்க. ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து போனதில் இன்னும் ஒருத்த பையன் வரல, விக்ரம் மட்டும். அவர் நாளைக்கு லேட் ஃப்ளைட் ஆகிடுச்சு, அதனால் அவர் கர்நாடகாவிலேருந்து. இன்னொருத்தர் வந்து 4th பிளேஸ் கர்நாடகா, அவரும். அவங்க 2 பேர் தனி வேறு ஃப்ளைட்டில் வராங்க. ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் நல்லா பண்ணது எல்லாருக்கும். பட் உமன் பாடி பில்டிங்கில் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் வந்து ரிசீவ் பண்ணது நல்லது. அதே போல் கவர்மெண்ட் சைட்லேயும் கொஞ்சம் நிறையா சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்குது ஆல்ரெடி எஸ்டிஏடியில் நிறையா பண்ணுறாங்க. இன்னும் அந்த 3% கோட்டாவை நாங்கள் நல்லா சொல்லிகிட்டே இருக்கோம். பட் இன்னும் எங்கள் பாடி பில்டர்ஸ்க்கு இன்னும் அந்த 3% கோட்டா இன்னும் கிடைக்கல. ஸோ சிஎம் சாருக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் எங்களோட வேண்டுதலாக இருக்கும். வரப்போகிற யங் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் வரப்போகிற யங் ஜென்ரேஷன் நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் லைஃப் கிடைக்கும். ஸோ செட்டில் ஆவாங்க. நல்லது.
தேங்க்ஸ் நீங்கள் எல்லாம் We are வந்து happy we got a very good coach. And this is from him. He is encouraged for all of us. ஹலோ எவ்ரி ஒன். எல்லோரும் எங்களுக்கு வெல்கம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் பண்ணேன். பட் ஆனால் என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரில. அப்கமிங் ஈவெண்ட்டில் நல்லா பண்ணுவேன். லாஸ்ட் இயர்லையும் இந்த இயர்லையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரில் மெடல் பண்ணி ஜாப் வாங்கினேன். இந்த இயரில் மெடல் பண்ணி இதுலையா போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் போன வருஷம் ஏசியா பண்ணல. இந்த வருஷம் தான் ஏசியா பண்ணேன். அதுக்கு முன்னாடி இயர் தான் ஏசியா பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பண்ணியிருந்தேன். இந்த இயருக்கு வந்து ஓவரால் ஃபைட் பண்ணேன். பட் ஆனால் ஓவரால் வரல. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்ட்டு பார்க்குறேன். மேபி ஐடியா இருக்குது, பார்ப்போம், சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் வந்து ரஞ்சித். நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் மூலிமா பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி பூனேயில் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் நடந்தது, மிஸ்டர் ஏஷியா அண்ட் மிஸ்டர் வேர்ல்டுக்கு. ஸோ அந்த செலெக்ஷன் ட்ரையலில் செலக்ட் ஆகி மிஸ்டர் ஏஷியா பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப் 2025 பேங்காக்கில் நடந்த மிஸ்டர் ஏஷியாவுக்கு செலெக்ஷன் வாங்கினேன். ஸோ இந்தியாவிலேருந்து ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஃபஸ்ட்டு டைம் மென்ஸ் ஃபிட்னஸ் ஃபிசிக்னு ஒரு கேட்டகரியில் கம்ப்ளீட் பண்ணி சில்வர் மெடலும் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை கோச். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் இவங்க வந்து மிஸ்டர் வேர்ல்டு ஆல்ரெடி வந்து 7 டைம்ஸ் மிஸ்டர் வேர்ல்டு. ஸோ இவங்க வந்து எனக்கு வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷனோட சேர்மன் மிஸ்டர் அரசு மாஸ்டர் மிஸ்டர் வேர்ல்டு அவங்க, அண்ட் தமிழ்நாடு பாடி பில்டிங் அமெச்சூர் அசோசியேஷனோட செக்ரட்டரி மிஸ்டர் பாலமுருகன் ஐசிஎஃப் கோச், தென் தமிழ்நாடு அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷனோட பிரசிடென்ட் மிஸ்டர் வேர்ல்ட் அர்ஜுனா அவார்டி பாஸ்கரன் சார். இவங்க எல்லாரோட சப்போர்ட்னாலையும் என்னால் வந்து இந்த சில்வர் மெடல் வந்து செக்யூர் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து என்னோடய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பிரசிடென்ட்டுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். பாடி பில்டிங்ல நிறைய இருக்கு, மென்ஸ் ஃபிசிக் இருக்கு, பாடி பில்டிங். இது என்ன பத்தி இந்த ஸ்போர்ட்ஸ் இது பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கணும், ஸ்டாமினாவும் இருக்கணும். ஸோ பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் போதும், உங்கள் ஃபிசிக்கை நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். இதில் வந்து ஃபிசிக் மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுறது கிடையாது, உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டாமினா ரெண்டுமே எக்ஸ்போஸ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் மார்க்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கண்டிஷனுக்கோட மார்க் கொடுப்பாங்க, தென் ஃப்ளெக்சிபிலிட்டி, தென் நம்மளோட போசிங் ஸ்டைல். இது மூணுத்துக்குமே நமக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து மிஸ்டர் வேர்ல்டுக்கு இப்போ செலெக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் நான் அதுவும் நல்லா பண்ணுவேன் நம்புகிறேன். நான் சென்னை டிஸ்ட்ரிக்கு, என் நேம் விஜய், என்னோட கோச் வந்து சிவா அண்ணா. என்னை இந்த அளவுக்கு இட்டுட்டு போனதுக்கு ரொம்ப தமிழ்நாடு டீம் ஃபஸ்ட்டு ஏஷியா இல்லை நேஷ்னல் ஓட்ட 1 டைம் போயிருக்கிறேன். ஆனால் 6th பிளேஸ் தான் வந்தேன். அதனால் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இந்த டைம் எனக்கு இது புது அனுபவமாக இருந்துச்சு. ஏஷியா பண்ணதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ஒரு எக்ஸைட்டில் ரொம்ப சொல்ல போனால் எப்படி சொல்கிறதுனா பயமும் பதட்டமும் இருந்துச்சு. ஆனால் அங்கே போனோடனே எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட், நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். இதை பார்க்கும்போது இன்னும் நெக்ஸ்ட் டைம் வேர்ல்டு செலெக்ஷன் பண்ணிட்டு அதில் இன்னும் நம்ம மெடல் கோல்டு மெடல் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கை வந்து 60 கேட்டகரியில் 5th ப்ரைஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க ஏஷியா. இப்போ நம்ம நிறைய பேர் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்காங்க, நிறைய பேர் நம்ம கூட செய்கிற பாடி பில்டர்ஸ்லாம். அவங்கெல்லாம் வந்து ஏஷியா பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஐடியா சொல்கிறீங்க? எப்படி பண்ணலாம், என்ன எதுன்னு சொல்கிறீங்க? அவங்க எப்படி பண்ணணும்னா, இப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு எஃபெக்ட் போட்டு அந்த ஏஷியா வேர்ல்டுன்ற ஒரு மெடலை வந்து அவங்களும் போய் அதை பார்த்து வின் பண்ணணும் ஒரு நானும் ஆசைப்பட்றேன். எல்லா பாடி பில்டரும் வெளியில் வரணும், வெளியில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை படணும் ஆசை. அப்புறம் இப்போ வந்து புதுசாக இப்போ பாடி பில்டிங் உள்ளே வராங்க, அவங்கள பற்றி ஏதாவது சொல்லுங்கள். புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் என்ன கைட் பண்ண போகிறீங்க, என்ன சொல்ல வரீங்க? புதுசாக வரவங்க வந்து அவங்கவுங்க ட்ரெயினர் சொல்கிறத கேட்டு
கரெக்டான வழியில் பாடி பில்டிங் பண்ணணும்னு என்னோட ஆசை. மெயினாக கோச் முக்கியம் ரொம்ப. கண்டிப்பாக கோச் இல்லாமல் இவ்வளோ தூரம் போக முடியாது. நானும் ஒரு கோச் இல்லாமல் இவ்வளோ தூரம் போயிருக்க முடியாது. இன்னும் ஒரு கோச் வழி நடத்துறதுனால தான் நான் இந்த அளவுக்கு போயிருக்கிறேன். உங்களுக்கும் ஒரு கோச், உங்களுக்கான சரியான கோச்சை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு நான் வாழ்த்துறேன்.